எனக்கு பிறகு நீ மரணமாக போகிறாய் ஃபாத்திமா என்று சொல்கிறார்கள். ஃபாத்திமா சிரிக்கிறார்கள். ஏன் சிரித்தார்கள்? இறந்தால் யாரை பார்க்கலாம்? யாரை பார்க்கலாம்? யாருக்காக தன் வாழ்நாளில் வாழ்ந்தார்களோ, யார் சிரமப்படும் போதெல்லாம் அழுக்குகள் குடல்கள் போடப்பட்டிருக்கிறது தந்தைக்கு மேல், ஓடி சென்று அகற்றி சொன்னார்கள், என் தந்தையே உங்களை இப்படி சிரமப்படுத்துகிறார்களே. அல்லாஹுடைய தூதருடைய வாழ்நாள் முழுக்க இணைந்திருந்த அந்த மகள் தன் மரண செய்தியை கேட்டவுடன் சிரித்தார்கள். ஏன்? மரணித்தால் யாரை பார்க்கலாம்? யாரை பார்க்கலாம்? அல் மர்உ மஅ மன் அஹப், யார் ஒருவன் யாரை நேசிக்கிறானோ அவர்களோடு தான் இருப்பான். மரணித்தால் யாரோடு இருக்கலாம்? ரசூலோடு இருக்கலாம். பிலால் அழுகிறார் மரண நேரத்தில். பிலாலை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் அழுகிறார்கள். மனைவி சொன்னார்கள், பிலாலே எல்லோரும் அழுது கொண்டிருக்கிறோம், ஆனால் நீ சிரிக்கிறாயே ஏன்? பிலால் சொன்னார், கதன் அல் கல் ஹிப்பத முஹம்மது வ ஸஹ்பா, நான் நாளை ரசூலையும் அவர்களுடைய தோழர்களையும் என் மரணத்திற்கு பின்னால் சந்திக்க போகும்போது எனக்கு ஏன் அழுகை? நாம் மரணித்தால் யாரை பார்ப்போம்? யாரை நேசிக்கிறோமோ அவர்களோடு நாம் இருப்போம். யாரை நாம் நேசிக்கிறோம்? சொல்லலாம் நாவுகளால், நான் அல்லாஹுடைய தூதரைத்தான் நேசிக்கிறேன் என்று. நேசம் என்பது சொல்லல்லவே, அது செயலாயிற்று. நேசம் என்பது அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சாட்சி கூறுவதில்லையே. நேசம் என்பது அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாவை வாழுபடுத்ததாயிற்று. வாழ்க்கையில் ரசூல் இல்லாமல் யாரை நாளை மறுமையில் பார்க்க முடியும்? நாம் மரணித்தால் யாரோடு இருப்போம்? நம் மனைவியை நேசிக்கிறோமா? மனைவியோடு இருந்து விட்டால் சொர்க்கம் கிடைக்குமா? பிள்ளைகளை நேசிக்கிறோமா? பிள்ளைகளோடு இருந்து விட்டால் சொர்க்கம் கிடைத்து விடுமா? யாரை நேசிக்க வேண்டும்? நம்முடைய உள்ளங்கள் யாரை வாழ்வாக கொள்ள வேண்டும்? யாரை நோக்கமாக கொள்ள வேண்டும்? அந்த ரசூலை. அந்த ரசூல் யார் என்றே நமக்கு தெரியாது.